ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று மார்கழி 20ஆம் நாள். இன்றைக்கி ரொம்ப லேட்டாக கோலம் போட்டதுக்கு காரணம் என்னென்னா, மீன் மார்க்கெட் போகணும். அந்த வீடியோ இதில் நான் அட்டாச் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அது ரொம்ப பெரிய வீடியோ. அதை நம்ம சேர்த்தோம்னா இன்னும் வீடியோ லென்த்தாக போகும். அதனால தான் அதை நாளைக்கு போடலான்னு சொல்லிவிட்டு நான் அதை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை நான் போடுறேன். மார்னிங் 4:30க்கு மீன் வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு 5:45 போல் ஆயிடுச்சு. அந்த டைம் வாங்கிட்டு வந்த மீனை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வேலையை பண்ணிக்கலாம், ஏன்னா இல்லைனா மீன் வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான். இப்போ நம்ம வீட்டில் ரோஸ் செடி எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட செம்பருத்தி பூ எந்த அளவுக்கு சூப்பராக செழிப்பாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போது டைம் என்னென்னா 7:30. மார்னிங் 7:30 கோலம் போடுறப்போ எங்களோட வீடோட அவுட்டர் லுக் எப்படி இருக்குது பாருங்கள். கார்டன் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மார்னிங் ஒரு 7 o'clock வெளியில் பார்த்தாவே செம்ம அழகாக இருக்கும். அது மைண்டே அப்படியே ரிலாக்ஸ்டாகிடும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும் 7 o'clock. இப்போ ஒரு போர்ட் பார்த்தீங்களா, கிங்ஃபிஷர் பார்த்தீங்களா, நீங்களே ஒரு நிமிஷம் பார்த்து பிரமிச்சு போகிற அளவுக்கு இருக்குதுங்களா. வெளியில் வந்தால் இப்படி தான் பச்சை கிளிகள், நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் தான் இருக்கும். என்னோடய ஃபோனில் நான் எடுக்கிறனால அது கிளியராக தெரிய மாட்டேது. அதனாலவே நான் ஃபெட்டப் ஆகி சில வீடியோஸ் எடுக்க மாட்டேன். இது ஏதோ பரவாயில்லாமல் ஏதோ காட் கிரேஸில் எனக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டியில் கிடச்சிச்சு. அந்த கிங்ஃபிஷரை வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செடி 9 o'clock அந்த பட்ரோஸ் செடியில் இது ஒரு வெரைட்டி ஆஃப் செடி. இது ஒரு ஆரஞ்சு கலரில் ஃப்ளார் பூக்கும். அப்போ இந்த கலரை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் டைம் ஆகலை, இன்னும் 2 hours இருக்குது அது நல்லா மலர்றதுக்கு. ஃப்ளார் பூக்கிறதுக்கு தயாராக இப்போ மொட்டுக்கள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டைமுக்கே பனியாக தான் இருக்குது. அப்படியே ஒரு ப்ரீஸே ஒரு மாதிரி கூலாக இருந்தது. நாங்கள் இந்த டைமுக்கும் கோலம் போடலாம் தான். ஆனால் உங்களுக்கு விருப்பம் இருக்குமா? மார்கழி மந்த்னாவே அந்த நைட்டோடு கலந்த அந்த கோலம் தானே எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால தான் கொஞ்சம் ஏர்லியராக எழுந்து போடுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்ட்ரீட் லைட் கரெக்டாக 6 o'clock நிறுத்திடுவாங்க. அதுக்கு முன்னாடி போட்டால் தான் ஒரு கிளாரிட்டியான நல்ல வீடியோ எடுக்க முடியும். அதுக்கு அப்புறம் இந்த 7 o'clock டைம் போல் எடுத்தால் தான் ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம்லாம் எடுத்தோம்னா நல்லா இருக்காது. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இந்த கோழி கொண்ட ஃப்ளார், இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின சீடில் இது ஒன்று தாங்க எங்களுக்கு நல்லபடியாக வந்தது. இதுவும் இன்னொரு அந்த பால்சம் ஃப்ளார், இது ரெண்டும் தான் நல்லபடியாக பூக்கள் தந்துச்சு. அந்த சீடை நான் அந்த பேக்கெட் எங்கே தான் போட்டேனே தெரியல, எங்கே தான் போச்சுனே தெரியல. அநேகமாக அதெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சுன்னா செம சூப்பராக இருந்திருக்கும் எங்கள் கார்டன் நினைக்கிறேன். எங்கள் கார்டனுக்கு வந்தாவே கலர்ஃபுல்லான ஃப்ளவரால் நிரம்பி இருக்கும். நான் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல செம்பருத்தி செடி இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அதுக்கு மழை தண்ணியும் சன்லைட்டும் சரியாக கிடைக்காதனால ஒரு மாதிரி இலைகள் உதிர்ந்து வெறும் குச்சி போல் தான் நிற்குது. அதனால தான் அந்த இடத்துல இருந்து நாங்கள் வேறு இடத்துக்கு வச்சுட்டு அந்த இடத்துல கோழி கொண்டே கூப்பிட்டு வச்சாச்சு. அந்த இடத்துல அந்த செடியை வச்சதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருந்தது. எங்களுக்கு அங்கேருந்து கேமரா எடுக்கும் போதுட்டு அதோடய வியூவே சூப்பராக இருந்தது, ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இத்தனை நாளாக நாங்கள் அந்த பிளாக் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்க இந்த ஃப்ளோரில் தான் கோலம் போடுவோம். அதோட இந்த இடத்துல கோலம் போடுவோம். ஆனால் இந்த நியூ இயருக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கெல்லாம் செடிகள் இருக்கோ அங்கெல்லாமே நம்ம கோலம் போடுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே கோலம் போட்டு பார்த்தா அப்பா அவ்வளோ அழகாக இருந்தது. சரி தினமும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் இருக்க சங்குப்பூ 2 கலருமே சூப்பராக தினமும் நல்லா பூக்குறாங்க. எங்களோட கார்டன் ஒரு சின்ன கார்டனாக இருந்தாலும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஏற்கனவே பேக் சைடில் வச்சுருந்தோம். அந்த இடத்துல வெறும் வெஜிடபிள்ஸ், அப்புறம் குண்டுமல்லி செடி, அப்புறம் ஒரு கற்பூரவள்ளி செடி, ஒரு பெரிய கொடி மாதிரி இருக்க ஒரு நாட்டு ரோஸ், அது மட்டும்தான் அங்கே இருக்குது. அந்த இடத்த இன்னும் அழகுபடுத்தணும் பார்ப்போம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு. பார்த்தீங்களா, இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஃப்ளார் இந்த இடத்துல வச்சது பிடிச்சிருந்தா பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் நல்லா சூரியன் உச்சி வெயில் சூப்பராக அடிக்குது. நான் எங்கள் சீட்டை காமிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா இத்தனை மணிக்கு 7:30 ஆகுது. இத்தனை மணிக்கு தான் அக்கத்து வீடு பக்கத்து வீடு கோலம் போடுறாங்க.
நாங்கள் கோலம் போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பையன், அக்கா கோலம் போடுறத போய் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சிரித்தான். அவன் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போல் படிப்பான். இப்போ அந்த கதையை அப்படியே நிறுத்துவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சீதா மரம். எங்கள் வீட்டோட பக்கத்தில் இருக்க இடத்துல நாங்கள் சாப்பிட்டு போட்ட சீதா சீடோட வளர்ந்த மரம் தான் இது. இதுக்கு ஒரு 5 வருஷம் ஆயிருக்கும். இப்போ தான் அது பழம் விட்டுருக்கு. பார்த்திங்களா எப்படி வளருது அப்படி சொல்லிட்டு. பக்கத்தில் இருக்க அந்த எலுமிச்சஞ்செடி வளரவே மாட்டுது. சரி இதுவாச்சும் பழுக்குதான்னு பார்ப்போன்னு விட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான ஃப்ளார்ஸு எங்கள் வீட்டில் பூத்துருக்காங்க. சரி எங்கள் வீட்டு டேபிளில் வச்சா நல்லாயிருக்குன்னு கொண்டு வந்து ஷோகேஸ் மாதிரி வச்சேன். அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த டே ஃபுல்லாக இவங்களை பார்த்துக்கிட்டே டைம் ஓடிச்சின்னா பார்த்துக்கோங்க. அவனுக்கு நாங்கள் யூடியூப் பண்ணுறது தெரியாது, அதனால தான் அவன் அதை காமெடியாக சொல்லி சிரித்தான். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன ஃபுட்டு செஞ்சோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த ஃபிஷ்ஷை வச்சு ஒரு 65 பண்ணிடுறோம். லெதர் ஜாக்கெட்டு ஃபிஷ் இருக்குல்ல, அதில் இருக்க ஃப்ளஷ்ஷு கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது. அதனால் அதை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிட்டு, இதில் கிறிஸ்பி சிக்கன் ஹாப்பி மார்க் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிட்டாச்சு. ஏற்கனவே இதை சோக் பண்ணி வச்சாங்க மசாலா போட்டு, மிளகாய்த்தூள் அண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட்டு போட்டு. அது கூட நாங்கள் இந்த கிறிஸ்பி சிக்கனோடது தேவையான அளவுக்கு நல்லா சேர்த்திக்கிட்டோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கோட்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். என்னடா எண்ணெய் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, இதில் சிக்கன் வறுத்தோம். எண்ணெய் வீண் பண்ணக்கூடாதுன்னு அதை சேம் எண்ணெயிலே போட்டு வறுத்து எடுத்துட்டோம். இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து KFC ஸ்டைலில் இருக்க ஒரு 65 ஃபிஷ் 65ன்னு சொல்லலாம். ரொம்பவும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இது வெந்துருச்சுன்னா நமக்கு 65 ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இது வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ட், குயிக்காக செஞ்சிற டிஷ். நான் செய்கிற டிஷ் எல்லாமே மோஸ்ட்லி குயிக்காக சிம்பிளாக செய்கிற ரெசிபி தான் மோஸ்ட்லி நான் போடுவேன். அப்புறம் இந்த கேஸ் ஸ்டவ், இதை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. நல்லா ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். வாங்கின ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போது இந்த ஃபிஷ் 65 நல்லா அப்படி திருப்பி விட்டுக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். இது கூட உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் எல்லாம் எதுவும் தேவையில்லை. அந்த கிறிஸ்பி ஹாப்பி மார்க் கூட சேர்த்துக்கிட்டு சில்லி பவுடர், உப்பு, அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நீங்கள் வறுத்து எடுத்திங்கனாவே போதும். நம்மளுக்கு சுவையான ஒரு ஃபிஷ் 65 ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு. இப்போ நான் சொன்ன ஃபிஷ் 65ன்றதை அப்படியே ஃபாஸ்ட்டாக சொல்லி பாருங்கள் ஒரு முறை. அந்த வார்த்தை கண்டினியூஸாக உங்களோட வாயில் நுழைஞ்சிடுச்சுன்னா நீங்கள் கிரேட் தாங்க. அகெயின் இன்னொன்று, ஃபிஷ் 65 KFC ஸ்டைலில் செய்கிறது எப்படி அப்படின்ற வார்த்தையும் சொல்லி பாருங்கள். ஆக்சுவலாக இது 2 in 1 ரெசிபின்னு கூட சொல்லிக்கலாம். இப்போது 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ரெசிபியோட ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நீங்கள் 1 எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா உப்பு சேர்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும் சால்ட்டு. இப்போது எக்கை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம இப்போ ஒரு 3 கார்லிக் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கோஸ் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்கள, அதையும் இது கூட சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை ஆகிற மாதிரி, மீன்ஸ் நல்லா கொஞ்சம் தீர கன்சிஸ்டன்சிக்கு முன்னாடி அந்த டைமில் நீங்கள் ரைஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தீச்சிடாதீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரியான ஸ்டேஜில் நான் வந்து ரைஸ் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சால்ட்டு வேணுன்னா சால்ட்டு சேர்த்துக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இது கூட அந்த செய்து வச்ச ஃபிஷ் 65 அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரை பண்ணி வச்ச எக்கையும் சேர்த்துக்கிட்டேன். இது கூட நம்ம வீட்டில் விளைஞ்ச கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட 65 ஃபிஷ் 65 ஃப்ரைட் ரைஸ் ரெடி. எப்பயுமே நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச பொருட்களை கொண்டு வந்து நம்மளோட செய்கிற சமையலில் சேர்த்து சாப்பிடும்போது அதோட ருசியே தனி தான். எங்களுக்கு அப்படிப்பட்ட டேஸ்ட்டு தான் இந்த ஃப்ரைட் ரைஸில் கிடச்சிது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருந்ததுன்றதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் செய்த ஃப்ரைட் ரைஸை எங்கள் வீட்டில் பூத்த பூக்களில் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஹாப்பியாக இருங்க. சப்ஸ்கிரைப் மை சேனல்.